போகலாம், அங்கே போய் கற்றுக்கலாம். நம்ம 9:49க்கு வெள்ளிமலைநாதர் கோயில் மலைகளில் ஏற ஆரம்பிக்கிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் தொடக்க நிலை. ஒரு படிபாரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கரடு முரடா பாதைகள் இருக்கும். வழி பூரா மூலிகை, ஃபுல் ஆஃப் ஆக்சிஜன், ஒரு நல்ல ஒரு சோலைவனத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறுமலையில் ஒரு ஆரம்பிச்சு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் ஹைக்கிங். இப்போது வெள்ளிமலைநாதரோட மலையை பார்த்தோம் இல்லையா, இது ஒரு வெள்ளையாக இருக்கும். அதுக்கு என்ன காரணமாக சொல்கிறாங்க புராணப்படி, அகஸ்தியர் வந்து வெள்ளிமலையாக இது இருந்ததை இந்த மனிதர்களுடைய இடையூறுனால கல்மலையாக மாற்றிருக்கதா சொல்கிறாங்க. அதனால தான் இது பார்த்திங்கன்னா இப்போயும் பார்த்திங்கன்னா வெள்ளி தோற்றத்தில் இருக்கும், ஒரு வெள்ளையாக மலை உருவம். இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரசவாதத்தில் ரொம்ப ஞானம் பெற்றவர் தான் அகஸ்தியர். இந்த ரசவாதம் பண்ண அந்த ரசவாத லிக்விட் இருக்கு இல்லையா, கெமிக்கல், அதை இந்த மலைகளில் அவர் பிரயோகிச்சதாகவும் சொல்கிறாங்க. அதனாலையும் அந்த மலைகள் அப்போ இருக்கிறதுனால. இப்போ நம்ம போகிற வழியில் இடும்பர் பார்க்கலாம், மேலே பிள்ளையார், முருகன், அப்புறம் காவலுக்கு எப்பவும் கருப்பசாமி, அதுக்கப்புறம் நம்ம சிவனை தரிசனம் பண்ணலாம் அம்மையாரோட. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போது இடும்பர் கோயில், இவர் தான் நமக்கு வழித்துணையாக வந்துட்டுருப்பார். முருகனுக்கு காவலாக நிற்கிறவர், நமக்கும் காவலாக வருவார்னு ஒரு நம்பிக்கை. மேலே முருகனும் இருக்கார், வேலு மயிலோடு நிற்பார். அதான் ரொம்ப அழகான கற்சிலை. இப்போ நம்ம ஒரு வழிபாடு பண்ணி நம்ம கிளம்பலாம். நன்றி. பொதுவாகவே ஒரு ஆலயம், ஒரு கோயில், அது நதி ஆற்றங்கரை ஓரம் இருக்க ஆலயங்களுக்கு வந்து ஒரு ஆற்றல் அதிகம். அதே மாதிரி மலையில் மேலே சித்தர்கள் ரிஷிகள் தவம் புரிந்த மலைகள்லையும் பார்த்திங்கன்னா ஆற்றல் அதிகம். அதனால தான் இந்த மாதிரி மலைகளில் நம்ம முன்னோர்கள் கோயில்களை வச்சு வழிபடுத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த சிறுமலை பார்த்திங்கன்னா அகஸ்திய சித்தரை வழிபட்டதுனால ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நன்றி. வேறு அந்த